இல்லத்தரசிகளுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சங்கி வெங்கி ஃபேமிலி பிளாக் யூடியூப் சேனலை நான் தொடங்கி இருக்கிறேன். ஏன்னா எப்போதுமே ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணுமா? இல்லை, நம்மளும் சம்பாதிக்கலாம். உன்னால் என்ன பண்ண முடியும், உனக்கு பேச தெரியாது, நீ வீட்லேயே இரு, நீ சும்மாவே இரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் நம்மளால் நமக்கு பேச தெரியும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அதே மாதிரி இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் கேட்டு நடக்கணும். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா கூட அதை போய் கடையில் அவங்களா எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம போட்டுக்குவோம். அப்படி தான் நான் வளர்ந்த விதம். இப்போ என் பிள்ளைங்க பார்த்தோம் அப்படின்னா, நீ எல்லாம் எடுக்க வேணாமா, நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வளர்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த பக்குவம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்குது ஓரளவு. ஆனால் அந்தளவு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்களுக்கு இருக்கா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வெளியில் அதிகமாக போனதில்லை, வெளியில் ஒரு பொருள் வாங்க போனதில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்லேயே இருன்னு சொல்லி வளர்க்குறதும் கொஞ்சம் பெண் பிள்ளைகளை கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கும் 4 இடங்களுக்கு போய் வரணும், 4 விஷயங்கள் கற்றுக்கணும், 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் நம்ம வளர்க்கணும். இப்போ இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. அங்கங்கேயும் கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளை பெண்கள் அப்படிங்கிறவங்க சந்திக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படும் அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோவே. முக்கியமாக இது எனக்கு நானே ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிற வீடியோ அப்படின்னு தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பெண்கள் ஐயோ பயந்து வாழ்க்கையை ஓட்டுறவங்க கூட இனிமேல் வெளி உலகத்துக்கு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இந்த ஒரு என்னை பார்த்து பல பேரும் கற்றுக்கலாம், இல்லை நான் கூட ஒருத்தவங்களை பார்த்து கற்றுக்கலாம். அப்படி தான் இருக்குது. பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பேசுகிறேன். ஆனால் எனக்கு ரொம்பலாம் பேச தெரியாது, சும்மா கொஞ்சம் தான் பேசுவேன், பேசி பழகுவேன். இதுக்காகவே பேசணுங்கிறதுக்காகவே தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக பேசுவோம் இனிமேல்.